நாங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணோம். அங்கே உட்காந்துருந்தீங்க. அல்லு அர்ஜுன் சார் வந்து அப்படி கூப்பிட்டு 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போ தான் இந்த கேள்வி வந்து தோணுச்சு. நீங்கள் நிறைய ரசிச்சிருப்பீங்க புஷ்பாவா அல்லு அர்ஜுனன் சாரை. உங்கள் டைரக்ஷனில் நாங்கள் எப்போ வந்து அல்லு அர்ஜுன் சாரை வந்து ரசிக்கலாம், அதுக்கான பேச்சுவார்த்தை அது. இல்லை, ஆக்சுவலாக நான் புஷ்பா இல்லை, அதுக்கு முன்னாடி புட்ட பொம்மை வந்து பார்த்துட்டு நான் அதை அவர் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். யாரை தான் அல்லு அர்ஜுன் மாதிரி ஆடுறது அப்படின்றது பெரிய காம்படிஷனாக இருக்கும். பட் என்றைக்குமே அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. யாருமே அப்படி ஆடினதில்லை. ஸோ அப்போதுலேருந்து நாங்கள் எப்போவுமே அவர் சாங்ஸ் வந்தால் பார்க்குறது எப்படின்னா ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், என்ன பர்ஃபார்மன்ஸு, அந்த ஸ்வாகு, ஸ்டைலு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சால் அதை சுற்றி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அவர் தான் ஆன்சர் சொல்லணும், அது நான் கிடையாது. அது அங்கே அவர் சொன்னாரோன்னு நான் ஒரு லைட்டாக நானும் அதுதான் சொல்ல போகிறாருன்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் வந்து புஷ்பா 2 வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. புஷ்பா 1 நான் சொன்னேன், அதனால் அதை சொல்லிட்டாரு. சார் அது புஷ்பா 2 நல்லா இருக்கணும், பட் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு சார் தான் ஆன்சர் சொல்லணும். கண்டிப்பாக